புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்னடா முத்துப்பாண்டிய, எப்படி என் பேத்தி எப்படி சமைச்சிருந்தா? சாப்பாடு டிஃபன்ல எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சா? ஏம்மா சூப்பரா செஞ்சிருந்துச்சுமா. நான் கூட சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்ன வேலை செய்ய தெரியுமா நினைச்சுட்டு இருந்தேன். அங்கம்மா மாதிரியே கைப்பக்கம் அப்படியே இருக்கேம்மா. நல்லா செஞ்சிருந்துச்சுமா. எல்லாமே சட்னி, சாம்பார், இட்லி அம்புட்டுமே அருமையா இருந்துச்சுமா. உப்பு உப்புலாம் கரெக்டா போட்டு அழகா செஞ்சிருந்துச்சேம்மா. சும்மா வாடா, உன் தங்கச்சி ட்ரைனிங்ல அவ கைப்பக்குவத்தை அப்படியே மகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காள்ல. இத்தனைக்கு அடுப்புல ஒழுக்கமா வேலை பார்த்தது இல்லை அவங்க வீட்டுல. இங்க வந்துதான் செய்கிறா. அப்படி இருந்து கவனிச்சு நல்லா செஞ்சிருக்கா பாத்தியா? கெட்டிக்காருடா என் பேத்தி. பாத்தியாம்மா, இந்த கேள்வி இந்த ஆளும் பேசுற பேச்ச பாத்தியா? ஒரு இட்லியை சுட்டுத்தனால ஒரு சட்னி சாம்பாரை வச்சுட்டாலாம், ஒரு தோசை சுட்டாலாம். அதுக்கு ஊர் இல்லாத புகழாரம்லாம் சுட்டி தர்றாங்க. வர அத்தே ஆறு உலகத்துல செஞ்சிருப்பாங்களா அந்த சட்னியும் அந்த சாம்பாரையும். இதுக்கு கும்பிட்டு பெருமை வர பெரிய எச்சு கிடக்காது ஏடியே. எனத்தை நம்ம தங்கமா செஞ்சு ஓட்டாலும் அடுத்தவங்க ஒன்று செஞ்சு கொடுத்துட்டா போகுது. ஆஹா ஓஹோ அப்படி இருக்குன்னு வாங்கி பிச்சைக்கார பை குடும்பம். ஏம்மா அதுலயும் தோசை எல்லாம் சும்மா காகித மாதிரி ஊத்திருந்துச்சேம்மா. மொறு 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 மொறுன்னு வாயில வச்சு அப்படின்னு அமர்ந்துக்குள்ள உள்ள வச்சு அருமையா சுட்டுருச்சு. இந்த என் பொண்டாட்டியும் சுட்டு போடுவாளே, பெட்ஷீட் எனக்கு சுட்டு சுட்டு போடுவா. அதை எடுத்து எரிஞ்சா ஒருத்தன் கீழே விழுந்துருவியான். அப்படி சுட்டு தருவா தோசைன்னு. என் மருமக எப்படி ஏழாசா சுட்டுச்சு பாத்தியாடியே. உன் புருஷனுக்கு கொழுப்ப பாத்தியா? என்னென்ன பேசி தர்ற அப்படின்னு விடாதடி. என்னவா என்ன ஓர பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் என் ஜமல் தான் தின்னுக்கிறீங்க. பாக்கியா நல்லா இருக்குடி, நல்லா இருக்குன்னு தின்னுக்கிறீங்க. இன்னைக்கு என்னவா தங்கச்சி மகன் வந்தோடனே ஒரே நாள் என் ஜமையல் பிடிச்சி போச்சாக்க உங்களுக்கு? காகிதமா சுட்டா இருக்கும் காய் தான். நீங்க என்ன கழுதியா காயத்தை திங்கிறதுக்கு? நான் அப்படியா சுட்டு போட்டேன் உங்களுக்கு தோசை பெட்ஷீட் மாதிரி பேசுவீங்க. என்ன எத்தனை நாளுக்கு உங்க தங்கச்சி மகன் கவனிக்கிறேன் நான் பாக்குறேன். இப்ப என்னாடியே உண்மையத்தானே சொன்னேன் நானு. உண்மையிலே நீங்க தோசை சுட்ட அப்படிதான் இருங்க. வார்ட்டி எனக்கு எடுத்து வாயிலே வைக்க முடியாது. வேற வழி அதையும் விட்டா வேற போக்குலன்னு சாப்பிட்டுக்கு இருந்தது இத்தனை நாள். இனிமேல் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லைல்ல. என் தங்கச்சி மகன் வந்துருச்சு, வேணுங்கிறது செஞ்சு கொடுக்கும். நாங்க வாட்டுக்கு வெரைட்டியா சாப்பிடுவோம்ல. இன்னத்துக்கு உடனே போய் தாங்கி கிடக்கும். அப்படி சொல்றானா என் சிங்க குட்டிய? நீ உன் சமையலத்தையும் காணாம ராவி இருக்கமாக்கு. என் பேத்தி சமைப்பா, டிசைனா சமைப்பா. அவங்க ஆத்தா விதவிதமா சொல்லி கொடுத்துருக்கா. பார்த்தா குறைக்கு அந்த யூடியூப்பை பார்த்து இன்னும் டிசைனா வகை வகையா புது மாடல்லாம் செய்வா என் பேத்தி. உனையத்தையும் காணாமட்டு எப்படா சோறாகி போடுவோம். நாங்கள் தொண்ணாந்து விட்டு கிடக்கமாக்கு. போமா போ. பாத்தியாடியே உன் மாமியாளுக்கு குசும்ப பத்தியா? பேத்தி வர ரொம்ப பேச்சல ஓவரா இருக்கே. ஒய்யாரமா ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன வச்சு பேசுது பாத்தியாது. மொட்டை கல்வியே ஒண்ணுலாம் பண்ணி விட்டுரும்டி. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு உன் பேத்தி சடவில்லாம செஞ்சு ஓடுவா. நீங்க வக்கனே திங்கிறீங்க, நான் பார்க்கத்தானே வரேன். அன்னைக்கு வருவீங்க இல்ல பாக்கியோ நோக்கியம்டே, அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன் உங்களை. இவ கிடக்குறாடா என்னம்னாலும் பேசிக்கியதே இருப்பா. இவோட பேசிக்கிருந்தோம்னா ஒரு வேலையே ஆகாது. எங்க என்ன ரெடி ஆயிடுச்சுங்களா இல்லையான்னு தெரியல. பரமும் கார்த்தியும் கிளம்பணும்ல. ரெடி ஆகி வரணும்லம்மா. புது பொண்ணு புது மாப்பிள்ள எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வரணும்ல. சம்முன்னு நம்மள மாதிரியா சும்மா திரும்பி மாத்திருந்து உட்கார்றதுக்கு. ரெடி ஆகி வரட்டும். தங்கச்சி வேற காணாம டிராவி கிடப்பாள்ல. மகளை எப்படா பாப்பம்னு இருப்பா. ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரிஞ்சது இல்லையில. பாவம் எதிர்பார்த்துக்கிடுப்பா. அதுதான் சரி காலத்தை கிளம்புவோம்னு சொன்னேன். ஏ பாக்கியா என்ன நீ கிளம்ப அப்படியே உட்காந்துக்கு இருக்க? சேலைக்கிளே மாத்து கிளம்புவான். நேரம் ஆகி இருக்குல்ல. அந்த பிள்ளைய வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதானே. நீ உனக்கு ஒரு வருஷமா இங்க எனக்கு 72 பேரு. அவன் பொண்ணு அப்படின்னு போயிட்டு வரட்டும். நம்ம என்ன செய்ய போறோம்? போயிட்டு விட்டுட்டு வர போறோம். அதுக்கு மட்டும் தொலைக்கு போயிட்டு வரட்டேன் என்ன அதனால? ஏமா முரன்னு ஒன்று இருக்கா இல்லையா? போயிட்டு விட்டுப்பிட்டுதான் வரணும். இப்போ நம்மள அங்கேயே படுத்து அடக்க போறோம் நம்ம. இல்லை இருக்கக்கூடாது நான் சொல்ல போறாங்க. அவங்களும் போய் விட்டு வர நம்ம கடமை இல்லையா? எல்லாரும் தான் போயிட்டு வரணும் குடும்பமா. அவளை மட்டும் தனியாக அமைச்சு வைக்க முடியும்? முறைக்கு நீங்க போயிட்டு வாங்க கூட. உங்க பேரன் கூடயும் பேத்தி கூடயும். நீங்க தவிக்கு எங்க வேணாலும் கிளம்புவீங்க இல்ல. நீங்க இல்லைன்னா எத்தனை ஆள் தேவைப்படுது? ஒரு ஊரே போன மாதிரி தானே. ஏய் பாக்கியா இங்க திரும்பி சொல்றேன். நீங்க ஒருத்தி அப்பப்ப மெண்டல் உனக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். திரும்ப ஏலே முத்துப்பாண்டி விட்றா. நல்ல இருந்தேன். இதுக்கு வந்து என்ன செய்ய போகுது? அங்கே வந்து எனத்த நாள் ஊழல் பண்ணிட்டு தெரியும். இங்கே புத்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இதுக்கு வராம தான் நம்ம வாடகை நிம்மதியாக போயிட்டு வருவோம். நீ கிளம்புடா. நீ நானு பரமு கார்த்தி எல்லாரும் போவோம். சரிங்கம்மா. அப்புறம் என்ன அவங்க பிரியம். அவ வந்தா வராக வராட்டினா போறாக. நீங்க சொன்ன நம்ம 4 பேரும் போயிட்டு வருவோம். நம்ம வாட்டு போய் நிம்மதியா வரலாம். இதுக்கு வந்துச்சுன்னா கிளம்புங்க நம்ம புடிச்சுட்டு அவசரப்படுத்தியே தெரியுங்க. நம்ம வாட்டு பொறுமையா போயிட்டு பொறுமையா வருவோம். ஏண்டி உனக்கு மண்டையில எதனால இருக்கா இல்லையா? தனியே அமுச்சு வைக்கிறேன்ட்டியே. போய் டேராவை போட்டேன் என்ன செய்வ? ஒரு வாரத்துல தலையில மந்திரத்தை போட்டு இந்த கார்த்தி பையில மயக்கி போடுவாள். அப்படியே நம்ம பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் பாருங்க. நீ வாட்டுக்கு இருக்கி எனக்கு பேசிக்கிருக்க. கூட போய் விட்டு 3 நாள் அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு வரணும் முடியே. நீ வாட்டு கிணச்சிருக்கேன் தனியா உல்லாசமா அப்படின்னா வச்சு போயிட்டு வர மாட்டாங்க. ஏமா நீங்க தான் நம்ம இப்ப கிளம்புறப்ப தாயத்தை கட்டி விடுறேன்னு சொன்னீங்க. அவனுக்கு நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அட்லீஸ்ட் தாயத்தை கட்டினாவது அவர்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி இருப்பேன்ல. அதனால செய்யுங்க.
போடி இதுக்கப்புறம் தாயத்தை கட்டினா என்ன கட்டாட்டி என்ன சாந்தி மூர்த்தியுமே நடக்கூடாதுன்னு நம்ம பிளான் போட்டோம். அது நம்ம கை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் கட்சி என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் தேவையில்லை. இவங்க தனியா உல்லாசமா விடக்கூடாது. நம்ம விட்டோம்னு வச்சுக்கேன் அப்படியே அவங்க போக்குலயே போயிருவியா, நம்ம மதிக்கவே மாட்டேன் பாத்துக்கோ மகன். சரிம்மா இப்ப என்னதே பண்ண சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்கம்மா. அது சொன்னாலும் நீங்க புரியாமையே பேசிக்கிருப்பீங்க. உன் புருஷங்கிட்ட சரி என்ன செய்யறது, கடமை வந்துதானே ஆகணும், நாங்களும் வாரோம்னு சொல்லு. தனியால அனுப்பக்கூடாது. நல்ல சாலியா இதே வாய்ப்பு கிடைச்சுன்னு போயிருவாங்க. ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தான். சரி பேசாம இருங்க. நானா சொல்ற மாதிரி சொல்லிக்கிறேன். என்னடா அவன் மாமியாரும் பொண்டாட்டி என்னமோ கூடி கூடி பேசுற ஆளுகளே, எனத்த குடியை கெடுக்க பேசுற ஆளுன்னு தெரியலையே. நீங்க வேணா இப்ப பாருங்களேன், நான் வரேன்னு சொல்லுவா பாருங்க. அதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கோம். சரி அப்புறம் என்ன செய்யறது? என் மகனுக்காண்டி வந்துதானே ஆகணும். கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரும் போயிட்டு வருவோம். அப்புறம் என்ன செய்ய? தனியா அனுப்பிச்சு விட்டு நாளைக்கு என் மகனை யாரும் ஒரு மாதிரியா பேசவா? அவ ஆத்தா வரமாட்டேன்ட்டா செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கா? அவனுக்காண்டி வந்துதானே ஆகணும். கிளம்புங்க போவோம். அப்புறம் என்ன போய் சேலைகளே மாத்திக்கு வாங்க. ஆத்தாள் மகளும் இதை கட்டிக்க வர போறீங்க. போடும் தனால பெரிய மகாராசா வீட்டுக்கு போறோம். நம்ம சேலை இப்படி மாத்தாட்டினா அவள் உள்ள விட மாட்டாங்களாக்கும். இதை காட்டிலையும் பட்டு பனாரசு கட்டி தர்றாளாக்கும் அம்மாக. அவ அந்த புதுசுல தான் கட்டி தர்றா. என்ன ஆகுமோ அதுக்கு இந்த சேலை பரவாயில்ல, போதும் அவ வீட்டுக்கு போறதுக்கு. அதுக்கப்புறம் ஓம் பிரியம் நீதான பெரிய சீமாட்டி விட்டு புள்ளன்ற எப்போ பார்த்தாலும் அதுக்கு தங்க ட்ரெஸ் பண்ணி போகணும்ல. ஏன் மகளா அப்படி பெருமை ஊற்றிக்கிட்டுறா? அவள் என்னைக்கு அப்புறாணி மாதிரி தான் பேசுவா, அப்புறாணி மாதிரி நடப்பா. அவள் பெருமையே பேச மாட்டா. நீதான பெருமையெல்லாம் பேசி தர்ற, ஊரில் இல்லாத பெருமையெல்லாம். அதுக்கு தக்க ட்ரெஸ் பண்ணி வரணும்ல. இந்த பழைய தண்ணியை கட்டி வரையாக்கு வெக்கம் இல்லாமல். அதுக்கப்புறம் ஓம் பிரியம்தே மாமா ரெடி ஆயிட்டோம்மாம்மா நாங்க. இந்தா என் மகனும் மருமகளும் கிளம்பி வந்துட்டாங்களே சம்முன்னு. ஆத்தடி சூப்பர் தோடி பொருத்தம். வரமே ரெடி ஆயிடுச்சா? பரவாயில்லையே, நல்ல சேலை கட்டி பழகிட்டியே. நான் நீட்டாக பின்னு வச்சுக்கு வந்திருக்கிய. கட்டத்தரலாமாச்சின்னு சொல்லி புலம்பிக்கு இருந்த ராத்திரியெல்லாம் எப்படி கட்ட போறேன்னு சொல்லிக்கு இருந்த. அழகா கட்டிட்டியே, எப்படி கட்டின? நான் பரமே எப்படி மாமன் கைப்புக்குவோம், எப்படி அம்மாச்சி பாராட்டுறாங்க பாத்தியா? ஐயோ மாமா பேசாம இருங்க மாமா. அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க. நீங்க பாட்டுல நீங்க தான் பின் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி விட்டுருவீங்க போல. ஐயோ அசிங்கமா நினைக்க போறாங்க. அமைதியா நில்லுங்க மாமா. ஓகே மாமனை பாராட்டம் உனக்கு பிடிக்காதே. உடனே பொறாமப்படுறாரு. இப்படி பொறாமப்படுறாரு. இருக்கட்டும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா அது சொல்ல வேண்டிய இடமா? எங்க மாமா போய் சொல்ல போறீங்க? நீங்க வாட்டில எங்கேயா சொல்லி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. பின்னு வச்சுக்கிட்டேன் அது வச்சுக்கிட்டேன்னு சொல்லாதீங்க. கிண்டல் பண்ண போறாங்க எல்லாரும். என்ன மருமகளே என்ன சொல்றியா? என் மகன் என்னமோ சொல்லிக்கே இருக்கேன் எனக்கு காதுகிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு, சீக்கிரம் கிளம்ப மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்காரு மாமா. வேற ஒண்ணும் இல்ல மாமா. ஆட்டியாடியே சிலிப்பி எப்படி மட்டும் பண்ணி வந்துருக்கானு அப்படியே அழைச்சிக்கிட்டு ஒண்ணு மாதிரி பேண்ட் சட்டையை போட்டு சுத்தி தெரிஞ்சா. இப்ப நல்ல சேலையை கட்டிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எப்படி மயக்கிறா வரும் மகனை. ஏமா பட்டு சேலை கட்டி நகை போட்டு பூவை வச்சா கழுது கூட அழகாத்தையும் தெரியும். அது எங்க இந்த பைபிள் தெரியுது? தனால அவரமா பாக்தாத்து பேரலையும் மேதான் சீனா போடுவாங்க. அது கடக்க முடியே. எதுக்கு முட்டு நகையை போட்டுக்கு போறா? அங்க போற இடத்துல அவள் கூட காட்டி வச்சுட்டு வர்றதுக்கா தேவையில்லாம ஒழுக்கமா 1-2 போட்டு வர சொல்லு. அங்க போய் அவன் ஆத்தாட்டோட காட்டி வச்சுட்டு நான் மறந்து வந்துட்டேன் அப்படி இப்படின்னு டிராமா பண்ண போறாங்க இடியே. ஆமாம்மா செஞ்சாலும் செய்வாங்க. அந்த பிச்சைக்கார குடும்பம் ஒண்ணு தெரியாத மாதிரி வாங்கி அளவு வச்சுட்டு கூட நாங்க அப்புறம் திருப்பி தரம் சொல்லிக்கிருப்பாங்க. இந்த சொல்றேன் இருங்க. ஏமா எனக்கு மம்பிட்டு நகையை போட்டுக்கு வர்ற? உங்க வீட்டுக்கு தானே ஓர, என்ன வெளியே ஓர? அளவா ஒரு நெக்லஸ் ஒரு செயினை போட்டு வந்தா பத்தாதா? ஏன் பாக்கியம் போட்டு வரட்டும். 4 சாதிச்சானா மக்க மனுஷன் வருவாங்க செய்வாங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ளைய பார்க்க வருவாங்க. முழுக்கடினா இருக்கும் புள்ள. போட்டுக்கு வரட்டும். நீ போட்டுக்குவாமா பரமே. இன்னும் நெக்லஸ் போட்டுக்குவாமா. இல்லங்க அம்மா தான் சொன்னாங்க. வந்துட்டு மறுபடி போகையில நகையெல்லாம் போட்டு போனாதான் மதிப்பா இருக்கும். எல்லாத்தையும் போட்டு வான்னு சொன்னாங்க. நான் தான் எல்லாத்தையுமே போடலைங்க. கொஞ்சம் இங்க கழட்டி வச்சுட்டு ஓரளவுக்கு மட்டும் போட்டிருக்கேங்க. ஏமா காலம் கிடக்குற கடையில இத்தனை வாண்டிக்கு போனா எவனை அத்துக்கு போயிட்டா என்ன செய்யறது? அதுதானே சொல்றேன். அளவா போட்டு வந்தா பத்தலையா? என் புது பொண்ணு புது மாப்பிள்ளை தெரியாத பார்த்தா? ஏம்மா நீ சும்மா இருமா. அவ ஆத்தா கஷ்டப்பட்டு நகை நட்டு எடுத்து போட்டுருக்கா, செஞ்சிருக்கா. புது பொண்ணுல போட்டு பார்க்காம அப்புறம் எப்ப போட்டு பாக்குறது? இந்த நேரம் போட்டாதேன். அதுக்கப்புறம் சும்மா மாட்டிக்கே தெரிய போறாங்க எல்லாத்தையும். அப்புறம் ஒரு விசேஷ நாள்னாதான் போடுவாங்க. போட்டுக்கு வரட்டும். நான் சாதிச்சனம் வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஒன்றும் போடாம சும்மா கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லவா? மாச்சி விடுங்க மாச்சி. அத்தை நல்லது தானே சொல்றாங்க. இப்ப நிறைய திருடு போகுதுல்ல. நடந்துக்கு இருக்கும்போது செயின் நத்து போடுறாங்க. அதனாலதான் சொல்றாங்க. சரிங்க நான் வேணா கழட்டி வச்சிடுறேங்க. அளவா போட்டு வரேங்க. பரமே நான் வரும்போது ஏன் அதுக்கு போவியா? பேசாம போட்டுக்குவா. என்னை மீறி கழுத்துல கையை வச்சிருவேன். அவன் கழுத்துல அப்படித்தான் வெட்டி பிடி வெட்டி நீ சைன புறம் போட்டுக்குவா. பாத்தியாடியே உன் மகனை பாத்தியா? எம்படி வீராப்பா பேசுறியான்னு பொண்டாட்டி வந்தோடனே துணிச்சல் வந்துச்சு வர அவனுக்குலாம். புட்டிப்பாம்பு உனக்கு அமைதியா பேசி தெரிஞ்சு நீ வெட்டி பிடி வென்றியா குச்சி பிடி வென்றியா? ஒரே நாள்ல எப்படி மாத்தி வச்சிருக்காண்டு பாரு. சரி அப்புறம் என்ன? என் மகனே சொல்லிட்டியா? நீ போட்டுக்குவா மருமகளே. நல்லா இருக்க மகாலட்சுமி மாதிரி. சரி கிளம்புங்க வாங்க போவோம். இவங்க இப்படியே சொக்குப்பொடி போட்டு பழக்கம்மா. அவங்க ஆத்தா அந்த கருப்பி அவ சொக்குப்பொடி போட்டு தானே வச்சிருக்கா. இங்கிட்டு வயசாகி போச்சு. இன்னும் பொண்டாட்டி எடுத்து பேச மாட்டேங்கிறாரு அந்த ஆளு. அவ என்ன சொன்னாலும் அந்த கோட்டை தாண்டி நடக்க மாட்டாப்புல. அங்கம்மா சொன்னா சரித்தேன், அங்கம்மா சொன்னா சரித்தேன்ல வளர்க்காப்புல. நீ அதே மத்த நீ வைக்க பாப்பாளுங்க. ஆமா நீ நல்லா வாயிலேயே பேசு. உன் புருஷனை லைஃப் விட்டு வைக்க உனக்கு துப்பு இல்ல. நீ எது சொன்னாலும் அந்த கேட்க மாட்டேங்கிறியா?
பாருமே அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கம்மா. அவனுக்கு ஒன்று கொடு, கார்த்திக்கு ஒன்று கொடு. புது போன புது மாப்பிள்ளை ஒத்த சத்தையில் போகிறப்ப வெளியில் போகிறப்ப வரப்ப எல்லாம் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறேன் எப்பொழுதுமே. சும்மா வரக்கூடாது. சரிங்க மாச்சி, எடுத்துக்கிறோம் மாச்சி. ஆமா ஆமா, அப்படியே பேத்திய காத்து கருப்பு அண்டிருமா, அப்படி அண்டை விடாம பாதுகாக்கிறாள் அந்த கிளடி. இந்த பேரழிய காணாம ஓடியதாக்கும் பேய். இவ்வளவு பார்த்தா பேய் ஒரு திருச்சு ஓடி போயிடும். அங்கம்மா மழை வரப்போறான்னு ஒரே பரபரப்பா வேலை செஞ்சுட்டு திரு ஓலியா. சமையல் வேலையை முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாட்டியே. சிக்கனை கூட்டு வச்சுட்டேன், மட்டனை குழம்பு வச்சுட்டேன், முட்டை வேக வச்சுட்டேன். இந்த 65 மட்டும் கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும். அவ வந்ததுக்கு அப்புறம் பொரிச்சு எடுத்துருவோம். ஓஹோ, மகளுக்கு மருமகனுக்கு கிறிஸ்பியா அப்படியே சுட 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 65 அடிச்சு விட்டு. ஆமா பாட்டியே, அவளுக்கு பரனுக்கு 65 ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவா. அது சுட 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 பொரிச்சு கொடுத்தா உட்காந்து நல்லா சாப்பிடுவா பிள்ளை. நீ எங்க இப்படி வர நேரம் போற நேரத்தை கையால சாப்பிட முடியும்? டெய்லியா சாப்பிட போறா? இத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்தா வேணுங்கிற நேரம் வச்சு குடிப்பேன் சாப்பிடுவா. இன்னி எங்க இந்த மாதிரி வந்தா செஞ்சாலும் செஞ்சு கொடுக்க முடியும்? நம்ம அங்கே போன நேரம் செஞ்சு கொடுக்கலாம். அப்படித்தான், இல்லாட்டினா பிள்ளை வாவா அவளே செஞ்சு சாப்பிடணும். என்னாடி மகளை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற ஓலியடியே. உன் மகன் மேல இப்படி பாசத்தை வச்சுக்கிருக்க, ஆனா அவளை சும்மா வஞ்சிக்கே இருப்பேடி எப்ப பார்த்தாலும். எதுக்கு வைக்கிறேன் நானே? அவன் மேல இருக்க அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான் வைக்கிறேன் நானே. போற வீட்டுல 4 பேர்த்த சுடு வார்த்தை கேட்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அதை செய்யுமா இதை செய்யுமா சீக்கிரம் எந்திரிமா வேலையை பாருவா வெட்டியே பாருமான்னு சொல்லுவேன். எல்லாம் நல்லதையும் பத்தி வைவேன். எனக்கு பரமனை ரொம்ப பிடிக்கும். அவ கல்யாணம் முடிச்சு போனதுல இருந்து எனக்கு ஒன்னும் கையும் ஓடல காலும் ஓடல. வீட்டுல இருக்க மகாலட்சுமியே போனது மாதிரி இருக்கு. என்ன செய்ய, பொம்பளை பிள்ளையே பொண்ணா பிறந்தா எனக்கு நாள் இன்னொரு வீட்டுக்கு வாழ போய்த்தானே ஆகணும். அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வேற என்ன செய்யறது? கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வஞ்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு கூட கூடயே இருந்தா இப்ப அங்கிட்டு போன நீ என்னடோ மனசு கடந்து தவிக்குது அப்படியே. இப்ப என்னாடி உன் மகள் எனக்கு கணக்கு காணாத சீமையில கட்டி கொடுத்துருக்க. நீ பிறந்த வீடு உங்க அண்ணன் வீடு இந்த இருக்கு. நடந்து போனா கூட 10 நிமிஷத்துல போயிடலாம், இல்லாட்டினா அரை மணி நேரத்துல போயிடலாம். மெதுவா பொடி நடையில நடந்தா கூட அப்படி தூரத்துல கட்டி கொடுத்துட்டு எனக்கு நீ தானே புலம்பி கிடக்க. டெய்லி விரும்பி பாத்துட்டு வா மகளை, யாரு வேணான்னு சொல்ல போறா? அது நல்லாவா பாட்டி இருக்கும்? மகளை கட்டி கொடுத்துட்டு டெய்லி ஓனா கஞ்சிக்கு வந்திருக்கா அவங்க ஆத்தாண்டு சொல்லு. இந்த மாதிரி இது தேவையா? என்னதே நம்ம பிறந்து வளர்ந்த வீடா இருந்தாலும் நம்மளை கட்டி கொடுத்துட்டாங்க இன்னொரு இடத்துல. அது என்ன இருந்தாலும் அது நம்ம வீடுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பிறந்த வீடுன்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா மாதிரி இருக்கிற உரிமை நமக்கு கிடைக்காது. என்னதே இருந்தாலும் அவங்க ராசியமாத்தே இருக்கும். இப்ப மகளை வேற கட்டி கொடுத்துட்டே பார்த்தா குறைக்கு மகளை கட்டி கொடுத்துட்டு டெய்லி ஓசி கஞ்சி குடிக்க வந்துட்டான்னு சொல்லி மாதிரி வாய் பூசாம பேசும். அவெல்லாம் ஒரு ஆள்றானு நீ தேடி தேவையில்லாம சும்மா மதினி தூக்கி தள்ள வச்சு கொண்டாடிக்கிருக்கா. அவளை அவெல்லாம் இருக்க இடத்துல வச்சுக்க முடியே. நீங்க ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு அவ ரொம்ப ஓவர திமிரா பேசிக்கிருக்கா. ஆரம்பத்துல இருந்து அவள் நீ மதிச்சுக்க கூடாது. மதிக்காம இருந்தே வச்சுக்க, அவ ஒழுக்கமா இருந்திருப்பா. நீ அண்ணனுக்காகன்னு சொல்லி மதிப்பு மரியாதை கொடுத்து உச்சாலே உட்காந்துருக்காவ. என்ன வாட்டி செய்ய முடியும்? என்னதான் அவங்க பேசினாலும் வச்சாலும் நம்ம அண்ணன் இல்ல பாதி, நம்ம அண்ணன் பொண்டாட்டி. அண்ணன் கொடுக்குற மரியாதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தானே ஆகணும், கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அண்ணன் என்னதான் பொண்டாட்டி மேல கோவமா இருந்தாலும் அதை பிடிக்காம இருந்தாலும் செய்யாம இருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம பொண்டாட்டி இப்படி பேசுறாங்களே வைக்கிறாங்களே அது மனசு சங்கடப்படும்ல. அண்ணன் மூஞ்சி கண்டுதான் பாக்குறது நம்ம. அப்புறம் அவங்களுக்கு என்ன பயமா? அவ கத்தி நம்ம குத்தி போடணும் பயப்படுறோம். அது இருக்கு, நீ சொல்றது கரெக்ட் தான். அது அவளுக்கு புரியணும்ல. பூவு யாருனால மண்ணாலம் பத்துச்சுன்னு தெரியணும்ல. நார்னாலதான் மண்ணாலம் பத்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியுது? அது தெரியாம தானே ஆடி தர்றாளுங்க பகுமானமா. சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஏண்டி உங்க அக்கா கிட்ட பேசுவியா பேச மாட்டியா? என்ன வாட்டி திடீர்னு எங்க அக்கா பத்தி பேசுற, திடீர்னு அவங்கள்ட்ட பேசுறேன்ற என்னாச்சு? ஒண்ணுமில்லடி, சும்மாதான் கேக்குறேன். உங்க அக்கா கிட்ட பேசுவியா? அவன் மேல இன்னும் கோமாத்தே இருக்கியா? அவ ஓடி போனதுக்கு அப்புறம் அவட்ட பேசுறாத்தே இல்லையா? இல்ல உங்க வீட்டுக்கு தெரியாம எதுவும் பேசிக்கிருக்கியா? அதுட்டும் கேக்குறேன், தெரிஞ்சுக்கலாம்னே. அது ஏன் பாட்டி கேக்குற? எங்க அக்கா என்னைக்கு இந்த ஊரை விட்டு போச்சோ அந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு இருந்து எங்க அக்கா கிட்ட பேச்சும் இல்ல ஒண்ணும் இல்ல. அது எங்க இருக்குன்னு கூட தெரியல, எந்த திசை இருக்குன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது போன் நம்பரும் இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு அதுகிட்ட பேசணும்னு ஆசைதான். நாங்க 2 பேரும் ஒன்னா பறந்து ஒன்னா வளர்ந்து ஒன்னா விளையாடி ஒன்னா சாப்பிட்டு இருந்தவங்க. இன்னைக்கு எங்க அக்கா முகத்தை கூட பார்க்க முடியல. அவ செஞ்ச ஒரு தப்புனால அவளை நான் பார்க்க முடியல, அவ என்னைய பார்க்க முடியல, எங்க அம்மானாலையும் பார்க்க முடியல. எங்க போய் சொல்ல? அவளுக்கு அந்த அறிவு இருந்திருக்கணும். நம்ம தங்கச்சி பாவமே, நம்ம அம்மா பாவமே, நம்ம அண்ணன் பாவமே நினைக்கவே இல்லை. அவ ஆசைதான் முக்கியம் சொல்லிட்டு ஓடி போயிட்டா. ஓடி போனவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல. ஒரு தடவை வந்தாலும் வந்து பார்க்க வந்திருக்காளா? அவன் செஞ்சது தப்புத்தேன் என்னை மன்னிச்சிருக்கன்னு சொல்லி அண்ணன்கிட்டயும் வந்து பேசல, என்கிட்டயும் வந்து பேசல, அம்மா பார்த்தும் பேசல. என்ன செய்ய சொல்ற? நான் அதே அவளை மனசுக்குள்ள நினைச்சே வருந்தி கிடைக்கேன். இந்த வீட்டு ஆளுக்கு யாருக்கும் தெரியாது. அவளை பத்தி பேசினாலே இவங்களுக்கும் பிடிக்காது. சத்தமா பேசாத, யாரும் கேட்ட போறாங்க. அதெல்லாம் யாரும் இல்லடி, யாரும் இல்லன்றத பார்த்துட்டு வந்தானே உங்கள்கிட்ட பேசிக்கிருக்கேன். ஏண்டி ஒருவேளை உங்க அக்காவை பார்த்துட்டு என்னடி செய்வ? நீ வேற வாட்டி, நான் எங்க அக்காவை பார்க்க அவ எந்த சீமையில இருக்காளோ ஒன்னும் தெரியல. பார்த்தனா அவளை கட்டி பிடிச்சி கதறி அழுதுருவேன். நான் எனக்கு இருக்க சோகத்துக்கு வெளியில சொல்லாம இருக்கேன். எங்க அம்மா அதுக்கு மேல இருக்கு தெரியுமா? என்ன செய்ய? அடிப்பாவி, இம்பிட்ட பாசத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கியாக்கும். நான் கூட உங்க அக்காவை பத்தி நினைக்கவே மாட்டேன் போல. அவ மேல பொல்லா கோவமா இருக்கு போல நினைச்சுக்கிருக்கேன். இம்புடு ஏகத்தையும் பாசத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே வெளியில நடிச்சுட்டு இருக்கியாக்கும். என்ன வாட்டி செய்யறது? பொம்பளையா பிறந்துட்டோம், நம்ம சட்டத்திட்டத்துக்குள்ளதே இருக்க வேண்டியது இருக்கு. புருஷன் பேச்ச கேட்கணும், மாமியா வச்ச கேட்கணும், நாத்தனா வச்ச கேட்கணும். அதை மீறி எந்த அந்த குடும்பத்துல இருக்க முடியாது. எங்க அக்காவோட போய் பேசணும் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி சொன்னா விட்டுருவாங்களா? ஓடி போனவங்க கூட உனக்கு டாடி சாகவாசம் கேட்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம தலையில தான் அப்படித்தேன். ஒண்ணும் கவலைப்படாதடி,
ஒரு நாள் கண்டிப்பா நீ உங்க அக்காவை பாப்ப, அவ கூட பேசுவ, திரும்ப உங்க குடும்பத்து கூட அவ வந்து சேருவா. எல்லாரும் அவ கூட பழையபடிக்கு அன்பு அரவணைப்பா ஒன்னா சொந்த வந்தமா இருக்கத்தையும் போறீங்க, பாத்துக்கே இருங்க. பாட்டி இவ வாய் முகூர்த்தம் பழிக்கணும், எங்க அக்கா எங்க கூட வந்து சேர்ந்துடணும், பழையபடி நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிருக்கேன் ஒரு நாளும். என்ன 2 பேரும் என்ன பேசிக்கிருக்கீங்க? நீ எடுத்துக்கிடி மூஞ்சி 1.5 மாதத்துக்கு தொங்க போட்டுக்கிற, மகா வரான்னு சொல்லி காலில் இருந்து துள்ளி குதிச்சுக்கு இருந்த, திடீர்னு மூஞ்சி 1.5 மாதத்துக்கு தொங்க போட்டுக்கிருக்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பரம வர நல்லா சந்தோஷமாத்தே இருக்கு. ஒரு வாரம் தான் இருப்பா, அப்புறம் போயிருவாள்ல, அதை நினைச்சிட்டு சொல்லிக்கிருந்தேன். வரப்ப ஜாலியா இருப்போம், திரும்ப அங்க ஓரப்ப மனசு கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லி பேசிக்கிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதான் பேசிக்கிருக்கோம், அவங்க கிளம்புற நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணும், இன்னும் காணாமே பேசிக்கிருக்கோம். ஒருவேளை வெயில் அதிகமா இருக்குன்னு எங்கேயும் காரணி பாட்டி சர்பத்து ஜூஸ் இன்னி குடிச்சுட்டு காரணமா? அதானே நீங்க சொன்ன மாதிரி கிளம்புற நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணும். இந்த பாக்கியம் இடக்கு முடக்கு பண்ணி திரிவா, அவனால லேட் ஆகும். அதெல்லாம் அம்மா இருக்கு, அண்ணே இருக்கு, அவங்க பாத்துருவாங்க. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் அவங்க விட்டுருவாங்களா? அவங்க கஷ்டம் வந்துருப்பாங்க, பேசாம இருங்க. இது வேற நம்ம நம்ம பேசிக்கிருக்க வந்துட போறாங்க. அதானே அண்ணே பொண்டாட்டி பத்தி பேசினாத்தே என் மருமக தொற்குன்னு பயந்துக்கல அடப்பா, அவ கத்தி ஏறிடும்னு. என்ன சம்பந்தி லூஸ் மாதிரி பேசுறீங்க? சும்மாவே அவங்க அண்ணன் பொண்டாட்டியை கண்டா பயப்படுவா. இப்ப பொண்ணை கொடுத்துருக்காள்ல, பயந்துதானே ஆகணும். அப்படி ஏறி விழுந்துக்கு பேச முடியுமா? நீங்க வாடிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வண்டி சத்தம் கேக்குதுல, வந்துட்டாங்க அவ்வளவு இருக்கு, பேசாம இருங்க. எப்படிமா இருக்கீங்க? அப்பத்தா எப்படி இருக்கீங்க? எலிப்பாட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அரமே எப்படி இருக்க? ஒரு நாள் உன்னை பார்க்காம இருக்கிறது வேண்டிய யுகம் மாதிரி இருக்குடி. ஒரு வருஷம் பார்க்காத எனக்கு இருக்கு. நல்லா இருக்கீல? வாங்கப்பா கார்த்தி, நல்லா இருக்கீங்களப்பா? எத்த நல்லா இருக்கும். என்னங்க நேத்தானத்தை பார்த்தோம், ஒரே நாள்ல 1 மாசம் ஆனது போய் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. ஆமாப்பா, என் பரம பார்க்காம எனக்கு 1 மாசம் என்ன 1 வருஷம் ஆனது மாதிரி இருக்கு. ஒரு நாள் ராத்திரி பார்க்காதது. என்னாடி பரமே அழகா சேலை வச்சிருக்கிய, சூப்பராகும். நான் கூட எங்க நீ கட்ட தெரியாம சுடிதார் போட்டு வந்திருக்கியா நம்ம நினைச்சிட்டே இருந்தேன். சூப்பரா கட்டி வந்திருக்கேடி. யார் அத்தை கட்டி விட்டாங்களா? ஏய் பொண்டாட்டி சொல்றியே எங்க மாமியார்ட்ட நான் தான் கட்டிவிட்டேன்னு. இல்லம்மா, நானே யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேம்மா, நானே கட்டிட்டு வந்தேம்மா. என்ன என் பேத்தி உளறத பார்த்தா இது என் பேத்தி கட்டின மாதிரி தெரியலையே. என் பேரனோட சில்மிச வேலையாத்தே இருக்கும் போல, அவன் தான் கட்டி விட்டுருக்கான் போல, அதே தடுமாறுறா. பரமே சூப்பரா சேலை கட்டி இருக்கியே, ஒரே நாள்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்ட. குடும்ப இஸ்திரியா? பாட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அம்மா புடவை தான் கட்டி வரேன்னு சொன்னாங்களா, அதான் செல்ல பார்த்து கத்துக்கிட்டேன் பாட்டி. சரி சரி, எங்க அண்ணே மதினி அம்மாவெல்லாம் காணா? என்ன செய்றாங்க காணா? அவங்க இந்த வராங்க வெளியில அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி நாங்க தான் வெளியில வெயில் அடிக்கிறாங்க, உள்ள போய் உட்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தேன். சரி சரி வாங்க உட்காருங்க, ஜூஸ் எடுத்து முதல்ல வந்து உட்காருங்க வாங்க. என்னடா பேரண்டியே, கல்யாணம் ஆகவும் ஆளு கொஞ்சம் மிடுக்காயி போயிட்டியே. பயங்கரமா பிட்டா போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இன் பண்ணி போலீஸ்காரங்க வந்திருக்கேடா. ஆமா மச்சியே, எல்லாம் என் பொண்டாட்டி வந்த நேரம் தான் அப்படியே மிடுக்காயி போயிட்டு நானு. சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க, ஜூஸ் குடிங்க வெயிலுக்கு. முதல்ல ஹர்மே, உன்னை இப்படி பொண்ணு குளத்துல பாக்குறதுக்கு அம்மா எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படித்தான் நீ இருக்குன்னு ஆசைப்பட்டேன் நானு. என் கனவு நீட்டும் பழிச்சிருக்கு. இதே மாதிரி எப்பயும் நடந்துக்கணுமா? மாமாவை சண்டப்படுத்தக்கூடாது, அத்தை முன்னாடி மாமாவை அசிங்கப்படுத்தக்கூடாதுமா. சரிங்கம்மா, அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிறேம்மா, போதுமா? அதுக்காண்டி பொழுதுனையும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எங்கம்மா அண்ணனை காணா, அப்பாவை காணா, மதினியை காணா, எல்லாம் எங்கே போயிட்டாங்க? மதினிக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சுமா, படுத்திருக்கு. அப்பாவும் அண்ணனும் இந்த தோட்டத்துல இருந்து வந்துருக்காங்க, இப்ப வந்துருவாங்கல்ல. ஏம்மா என்னம்மா ஆச்சு, இப்படி இருமிக்கிருக்கீங்க? ஊசி போடவே இல்லையாம்மா நீங்கள் போய்? என்னம்மா நீங்கள் அப்பா அன்னைக்கே கூப்பிட்டாருல, வாங்க ஊசி போட போடலான்னு சொல்லிட்டு போய் போட்டு வந்திருக்க வேண்டியதானம்மா. ஏம்மா இப்படி இருமிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா முதல்ல போய் ஊசியை போட்டு வருவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஊசி என்ன அப்புறம் போட்டு வருவான். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, சரி கையை கழுவுங்க, சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் 1/2 மணி நேரம் பேசுவான். என்னங்க இப்படி காசு இருமிக்கிறீங்க? நீங்க மட்டும் அசால்ட்டா பேசிக்கிருக்கீங்க. அப்படிலாம் அசால்ட்டா விடக்கூடாது. அவங்க லங்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ஊசியை போட்டு வந்துடலாம். வாங்க கார்ல போயிட்டு வந்துருவான். போவோம் பகாத்தி பெண்ணா, ஒரு வாரம் தான் இருக்க போறீங்க, நாளைக்கு கூட போவோம் பெண்ணா. மெதுவா போயிட்டு தோட்டம் தோட்டம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வருவான். பாத்தீங்களாங்க, இப்படித்தான் உங்க அத்தை சொல்றதே கேட்க மாட்டாங்க பாருங்க. உடம்பு முடியலன்னா வாங்க ஊசி போட்டு வரலன்னா எவ்வளவு அசால்ட்டா பேசுறாங்கன்னு பாருங்க. இப்படி இருமி நெஞ்செல்லாம் வலிக்கும்ல, அது சொன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா உயிர் பதறுவாங்க அப்படியேவும். இவங்க உடம்புக்கு ஒண்ணுனா கண்டுக்கவே மாட்டாங்க பாத்துக்காங்க. இதான் பிடிக்காது இவங்க கிட்ட. எப்படி வாருங்க பேத்திய, எப்படி பக்குவமா வாங்க போங்கண்டு ஒரே நாள்ல எப்படி மரியாதை கொடுத்துருக்காண்டு. நான் கூட நினைச்சுக்கிருந்தேன், பரமு இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சா வாடா போடான்னு கூப்பிடுவாண்டு. பாத்தீங்களா எவ்வளவு மரியாதையா என்னங்க வாங்க போங்கன்றாங்க. ஒரே நாள்ல பயங்கர அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போயிட்டாங்களே. நான் தான் சொன்னேன் இல்ல சம்பந்தி, என் பேத்தி கெட்டிக்காரி, அவள் நல்லா பொழைச்சுக்குவா, அவள் பொழப்பு நல்லா இருக்கும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்ல, என் பேத்தி யாருனாலும் கேட்டீங்களா நீங்க? நீ பேசாம இருப்பாருமே, அத்தை சொன்னா கேட்க மாட்டாங்களா? சாப்பிட்டு ஊசி போட்டு வரோம், அப்ப நான் நாங்க இருப்போம், இல்லாட்டா நாளைக்கு ஊர் கிளம்பிடுவோம் பாத்துக்கோங்க. சரி சரிப்பா சாப்பிடுங்க, சாப்பிட்டு சாயந்தரம் போல ஊசியை போட்டு வந்துருவானாப்பா. அதுக்காண்டி நீங்க வாட்டு நாளைக்கே ஊர் கிளம்புறேன்னு சொல்லிருக்கீங்க. நானே இங்க 1 வாரம் இருப்பீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க. என்னப்பா நீங்க? பரமே எப்ப வந்த? வாங்கப்பா கார்த்தி, நல்லா இருக்கீங்கல்ல? வாங்க வாங்க. என்ன பரமே பொம்பளை பிள்ளை மாதிரி வந்திருக்க இன்னைக்கு? ஏடி அவன் எத்தனை நாள் ஆம்பளை பையனா வரண்டா, நீ பொம்பளை பிள்ளை மாதிரி வந்திருக்கான்ற?
ஆள பாரு வந்துட்டா குட்டச்சி பேசுறதுக்கு. அப்படி சொல்லல பார்த்தா, எப்பயுமே பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு மாடலா இருக்கும்ல, இன்னைக்கு நல்லா புடவைலாம் கட்டிட்டு அழகா வந்திருக்குல்ல, அதுதான் அப்படி சொன்னேன் நானு. இப்பதான் மதினி வந்தோம். என்ன மதினி தலைவலின்னு சொன்னாங்க, இப்ப பரவாயில்லையா? மாத்திரை எதுவும் போட்டீங்களா? மாத்திரை போட்டேம்மா, போட்டுதான் படுத்திருந்தேன். இன்னும் கொஞ்சம் வலிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் சத்தம் கேடுச்சு, சரி அதை வந்துட்டீங்க வரேன்னு சொல்லி பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் வந்துட்டேன். மகளே பரமு, மருமகனை கார்த்தி, வாங்க வாங்க. உங்களை தான் காணாம இன்ன வரைக்கும் அங்கம்மா பரித வச்சு கிடந்தாங்க. வந்துட்டீங்களா? நல்லா இருக்கா என் மக பரம, சூப்பரா இருக்கா. ஆளு சேலைக்கு நகைக்கும் அடித்தூள், அப்படியே குடும்ப பொண்ணாவே மாறிட்டாளே. பரவாயில்ல, உங்களை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. உங்க கல்யாணத்தை எப்படினாலும் முடிச்சு வைக்கணும்னு நினைச்சு முடிச்சு வச்சுட்டேன். சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க, குவா குவாண்டு. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். என் மகளும் என் மருமகனும் வந்திருக்காங்க விருந்துக்கு. எப்படி இருக்காங்க? ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.